ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 1ல் பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஷின் ஒரு 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஷினை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா, அடிப்படை விலை அப்படின்னா அது 100%. அதோட 18% ஜிஎஸ்டி நமக்கு விதிச்சிருக்காங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 118%. இந்த 118%ஓட வேல்யூ தான் 10,502. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அந்த 18%ஓட வேல்யூ எவ்வளோன்றது தான் கேட்குறாங்க நமக்கு கொஷினில். இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா, 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 59, இதை 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 5, 2, 5, 1. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 89. 1%ஓட வேல்யூ 89 அப்படின்னா இங்கே ஜிஎஸ்டி 18%. அப்போ இதை நீங்கள் 18ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 18% கிடச்சிரும். இதையும் நீங்கள் 18ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா ஆன்சர் நமக்கு கிடைக்கும். எப்படி ஈஸியாக பெருக்கலாம் அப்படின்னா, 89 90 - 1ன்னு வச்சுக்கலாம், இன்ட்டு 18. இப்போ பெருக்கணும் அப்படின்னா 1620 - 18. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 1602. அடுத்த கொஷின், ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000ஆக இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 3% கொடுத்து அதிகரிக்கிறது குறைகிறது அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா, அதிகரிக்கிறது அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கணும், குறைகிறது அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கம்பைன்டு பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 5 - 12 + 10. இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 15ல் 12 போச்சு அப்படின்னா 3. அடுத்தது இதோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இது பார்த்தோம் அப்படின்னா XY + YZ சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல மைனஸ் வர்றதுனால ஃபஸ்ட்டு -60, அடுத்தது YZ -120 + XZ 50. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 180 - 130 -130/100. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா -1.3. அடுத்தது இது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5 × -12 × 10/10,000. ஒரு 0 போயிடும். இதையும் அடித்தோம் அப்படின்னா 200. இதை அடித்தோம் அப்படின்னா 6. அப்போது 0.06. இப்போ டோட்டலாக வந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 - 1.3 - 0.06. இதை கழித்தோம் அப்படின்னா 1.7 - 0.06 1.64. இதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் 1.64. இப்போது 20,000 முன்னாடி இருந்தது, அதில் ஒரு 1.64% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இதில் 1.64% பார்த்தோம் அப்படின்னா 328. அப்போது 20,000ல் ப்ளஸ் 328 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 20,328. ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 20,328. அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. இரண்டாவது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை
9975 எனில் முதலாம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 2% கொடுத்து அதிகரிக்கிறது குறைகிறது அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்கிறது அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கணும், குறைகிறது அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 5 -5 -5 × 5/100. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 5க்கு 5 கேன்சல் ஆயிரும், -0.25%. அதாவது 100%லேருந்து 0.25% குறையுது. அப்போ எவ்வளோ அப்படின்னா 100லேருந்து இதை கழித்தோம் அப்படின்னா 99.75% இருக்குது. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக நமக்கு கிடைக்கிறது 99.75. அப்போது 100%ஓட வேல்யூ எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 10,000. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000. அதாவது 99.75%ஓட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 9,975. இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 1%ஓட வேல்யூ வந்து 100. அப்போது 100%ஓட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 10,000. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நகரத்தில் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 வருஷம் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? x + y + xy/100. இப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 6 + 6 + 6 × 6/100. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ 12, இது 0.36, 12.36% அதிகரிச்சிருக்கு. ப்ளஸ் வர்றதுனால அதிகரிச்சிருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது இந்த வேல்யூவில் நான் இதை வந்து நார்மலாக ஒரு 10% கண்டுபிடிக்கிறதா பார்க்குறேன். இப்போ இந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 2,38,765. இதில் 10% அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி குத்தணும் அப்படின்னா 10% கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பார்த்திங்க அப்படின்னா 8, 7, 6.5. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா 2,61,000 சம்திங் வருது. அப்போ அதை விட கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற வேல்யூ, ஏன்னா 2.36 வந்து எக்ஸ்ட்ரா வருது. அப்போ அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 2,68,276. இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 2,68,276. இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நியர்பையாக வேல்யூஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மல்டிப்ளை பண்ணி தான் இந்த வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.